ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து 5 டாப் வாட்ஸ்அப் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். முதலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபார்மேட் மெசேஜ். இந்த மெசேஜை வந்து நம்ம இஷ்டம் போல் ஒவ்வொரு ஃபார்மேட்லையும் நம்ம பண்ணிக்கலாம். இது 2-3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இட்டாலிக் மெத்தட். அதில் அண்டர்ஸ்கோர் முன்னாடி போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான லெட்டரை நீங்கள் அடிச்சுட்டு மறுபடியும் அண்டர்ஸ்கோர் போட்டிங்கன்னா இட்டாலிக் ஃபார்மேட்டாக மாறிடும். ரொம்ப அருமையான ஒரு மெத்தடு. ஓகே, ரொம்ப பேத்துக்கு தெரியாமல் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப்பில் இருக்கிறது ஒரு இது. அதுக்கப்புறம் நம்ம போல்டு எப்படி பண்ணோம்னா ஸ்டார் போட்டு முன்னாடி போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் போகிறேன் இப்படின்ட்டு. ஓகே, போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான லெட்டர் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். ஓகே, இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். அவங்க வந்து இதை பார்த்து பலன் அணிஞ்சுக்கிடுவாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக ரொம்ப பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஓகே, ரெக்கார்டிங் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் மெசேஜை நம்ம ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம சரி பார்த்துக்கலாம். அது எப்படி பாருங்கள் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ ஓகே, நம்ம வாய்ஸை கொஞ்சம் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல அந்த மெசேஜ் இருக்கும். அதை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். ஓகேன்னா சென்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்ட நம்ம அதை அழிச்சிக்கலாம். ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. பார்த்துக்கிறங்க, சரி பார்த்துக்கலாம் நம்மளோட மெசேஜை. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, டபுள் டிக் வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ளூ டிக். அது வந்து நம்ம மெசேஜ் அந்த ஆட்களுக்கு அனுப்புகிற மெசேஜை அவங்க எப்படி பார்த்துட்டாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரிய வேண்டியது. ஓகே, அது ஒரு அழகான ஒரு மெத்தடு. நீங்கள் சிம்பிளாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜை நீங்கள் டைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹாய், ஹலோ, ஏதாச்சும் மெசேஜை நீங்கள் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஒரு ஃபியூ செகண்ட் எம்டி மெசேஜை அனுப்புங்க. அவங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் நான் சொல்கிறது. ஓகே, நீங்கள் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை அனுப்ப சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் எப்படின்னு. ஓகே, நான் ஒரு ஃபியூ செகண்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அனுப்பிட்டேன்னா இப்போ நான் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அனுப்பிட்டேன். இப்போ ரிசீவரில் போய் பார்க்குறேன். ரிசீவரில் என்ன பண்ணுவாங்க, மெசேஜெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ப்ளூடூத் நம்மளோட ஆடியோக்கு மட்டும். ஓகே, வாய்ஸ் மெசேஜுக்கு. ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜ் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்மளோட மெசேஜை படிச்சுட்டாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு சொன்னாங்க நான் படிக்கலடா அப்படின்னு சொன்னால் சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்மளோட ஆடியோவை ப்ளே பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ ப்ளே பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் ப்ளூடூக்கு விழுந்துருச்சு. ஓகே, இது ரொம்ப அருமையான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரோடையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அழகான ஒன்று. அது வந்து என்னென்னா செக்யூரிட்டி. ஓகே, செக்யூரிட்டிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், செட்டிங்குள்ளே போகிறோம். செட்டிங்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறோம். அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு 2 டேப் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. அது எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யாருனாலையும் உங்கள் வாட்ஸ்அப்பை திறக்க முடியாது. அவங்களுக்கு அந்த இன்னொரு பாஸ்வேர்டு கீ வேணும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும், எனேபிள் பண்ணி வச்சுக்கிறணும். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டேட்டஸ் ப்ரைவசி. ஓகே, இதில் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் நம்ம வந்து யாருக்கு எப்படி நம்ம ஸ்டேட்டஸை பார்க்கலாம்னு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். அதில் 3 வகையாக இருக்குது. நம்மளோட கான்டாக்ட் மட்டும் நம்ம கான்டாக்டில் உள்ளவங்களை வந்து யாரை ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் ஃபில்டர் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம யாருக்கு மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கணுமோ அது. இந்த 3 வகையில் இருக்குது. இது எந்த வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்.